வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு நிறைய கருத்தரிக்கிறதுல பெண்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி தைராய்டு, பிசிஓஎஸ் இதெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலையும் கருத்தரிக்கிறதுல ஒரு தடை ஏற்படுது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யுட்ரஸ்குள்ள ஒரு லைனிங் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேயர் யுட்ரஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா சில நேரம் இந்த லேயர் நமக்கு யுட்ரஸ் வெளியிலயோ இல்லாட்டி நமக்கு ஓவரீஸ்ல கூட நமக்கு வளரும். அங்கெல்லாம் இருக்கக்கூடாது இந்த லேயர். அங்கேயும் வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அந்த எண்டோமெட்ரியல் லேயர் ரொம்ப ஜாஸ்தியா எண்டோமெட்ரியோமாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பெருசாகி அந்த ஓவரீஸ்ல இருந்தது அந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் ப்ளீட் ஆகி கொஞ்சம் பெருசா சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸும் சாக்லேட் சிஸ்டும் ரொம்ப க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான். சிஸ்டா நமக்கு ஃபார்ம் ஆச்சு ஓவரீஸ்லன்னா அது நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தொந்தரவு இருக்கும்னா பயங்கரமா பெயின் இருக்கும், அடிவயிறு பயங்கரமா வலி இருக்கும், சூடா இருக்கும். சில பேருக்கு மென்சஸ் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வராது அவ்வளவு சீக்கிரம். சில பேருக்கு வர்றதுக்கே சிரமப்படும். ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி சொட்டு சொட்டா ஸ்டார்ட் ஆகும். ஆனா ரொம்ப ஜாஸ்தியா போகும், நிக்காம போகும். சில பேருக்கு உடல் வைக்கும் போது சில பேர் ரொம்ப ஜாஸ்தி பெயின் இருக்கும். பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும் போது இந்த லேயர்ஸ் என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையும் மென்சஸ் வரும்போதும் யுட்ரஸ்குள்ள உள்ள அந்த லேயர்ல அங்க மட்டும் அந்த நீர் ஃபார்ம் ஆகி வராம இந்த எண்டோமெட்ரியோசிஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு யுட்ரஸ்க்கு வெளியில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஓவரீஸ், பெரிட்டோனியம் இந்த மாதிரி எங்க ஃபார்ம் ஆனாலும் அங்கிருந்தும் ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வருது. ஸோ இந்த சாக்லேட் சிஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவரீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் ஒவ்வொரு மாசமும் வர நீர் கோர்த்து கோர்த்து என்ன ஆகும்னா ஒரு சைஸ் நமக்கு பெருசாயிட்டே போகும். ஒரு 2 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர், 8 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர், ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படி கூட ரொம்ப பெருசாகும். பெருசாகும் போது என்ன ஆகும்னா சில நேரம் அது வெடிச்சிடும். வெடிச்சதுன்னா இன்னும் ரொம்ப ரிஸ்க். பயங்கரமா அக்யூட்டா பெயின் இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். சில பேர் அந்த வெடிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சர்ஜரி பண்ணிடலாம், இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆகுது, ரப்சர் ஆகுது அவாய்ட் பண்ணிடலாம், ஆனா சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனா சர்ஜரி பண்ணியுமே நிறைய பேர் திருப்பி திருப்பி வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சின்ன ஒரு ஆர்கன் அந்த ஓவரீஸ்ன்றது அதுக்குள்ள இவ்வளவு திருப்பி திருப்பி சர்ஜரிஸ் பண்ணும் போது நம்ம கருத்தரிக்கிறதுல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் இல்லாம ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இல்லாம நேச்சுரலா ஒரு ஹோமியோபதி மருந்து இயற்கை மருத்துவத்துல சாப்பிடும் போது இந்த நீர்க்கட்டியும் சைஸ் கம்மியாகுது, இந்த எண்டோமெட்ரியோசிஸும் சரியாகுது அப்படின்னா நமக்கு கருத்தரிக்கிறதுல எவ்வளவு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு நமக்கு. இதுதான் இதோட முக்கியமான ஸ்கோப். இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் ஹோமியோபதியில. மருந்து மூலியமா சாக்லேட் சிஸ்ட சரி பண்ண முடியுது, எண்டோமெட்ரியோசிஸ சரி பண்ண முடியுது. இதெல்லாமே இன்டர்லிங்க்டுன்றனால இது ரெண்டையுமே சரி பண்ண முடியறதுனால கருத்தரிக்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு 90% நமக்கு சான்சஸ் இயற்கை முறையிலேயே இருக்கு. நம்ம சர்ஜரி பண்ணி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் நிறைய சிந்தட்டிக் டேப்லெட் சாப்பிட்டு பண்றதோட இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம மருந்து இயற்கை மருந்துனால டேட்டாஸ் நம்மளோட உடம்பும் டக்குன்னு ஏத்துக்குது, கரெக்டான மருந்து அப்படின்றனால டக்குன்னு சரியும் பண்ணுது. ஸோ ஹோமியோபதியில எண்டோமெட்ரியோசிஸ்க்கு முக்கியமான ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெலடோனா, சிம்சிஃபியூகா, பல்செட்டிலா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட உடல் வாகு, அவங்களுக்குள்ள தொந்தரவு இது எல்லாமே பார்த்துதான் நம்ம கொடுப்போம். இது கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு, ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் மட்டும்தான் இருக்கு, சாக்லேட் சிஸ்ட் கிடையாது, இல்லைன்னா சாக்லேட் சிஸ்ட் மட்டும்தான் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டும் நீங்க சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தனித்தனியா இதுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்கும், என்ன மாதிரி இது மாதிரி நான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது தனித்தனியாவும் நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால நீங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். தெளிவா உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.